பிரதமர் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. அப்படிப்பட்ட பிரதமருக்கு இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக நமது தமிழக முதல்வர் இடங்களிலும் 200 இடங்களில் இடையே சேர்ந்த தோழர்கள் சட்டமன்றத்தில் நிற்கின்ற நேரத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அயராது உழைப்பதற்காக யூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் தமிழகத்திற்கு பின்வாங்காமல் ஓடப்பர் உழைப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிபணம் தான் கோட்டையால் குடிமரங்கள் பாதையாய் பகற்றால் அறிவிப்பட அமையும் கூடங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மோடி தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மை எந்த அளவுக்கு ஒரு உதவாக்கரை இன்றைய தினம் நம்முடைய கவர்னராக ஆளுநராக இருக்கின்ற ரவி அவர்கள் சட்டமன்றத்திலே சென்று அப்பொழுதுதான் நம்முடைய சட்டமன்றத்திற்கு நிதிநிலை அறிக்கையை 39 நிதிநிலை அறிக்கையை மக்களுக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக தருகின்ற நேரத்தில் அவர் அந்த நேரத்திலே சும்மா வந்து வேடிக்கை பார்த்துவிட்டு விடுவிடு என்று போகிறார் என்று சொன்னால் அவர் உள்ளபடியே தமிழ்நாட்டின் கவர்னரா அல்லது பாஜகவின் பொதுச் செயலாளரா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களே. இப்படிப்பட்ட ஒரு மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை மிக தரம் தாட்டி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தால் அந்த குரலை கேட்பதற்கு நாடாளுமன்றத்திற்கே வர மாட்டேங்கிறார். ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்திலே வந்து அமர்ந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளை விண்ணப்பங்களை காது கொடுத்து கேட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை வழக்கென்று சொன்னால் நான் பெரும் தவறை செய்துவிட்டேன். இந்த மோடியை ஆதரித்து பிரச்சாரம் செய்து அவரை ஆட்சியில் அமர்த்தி வைத்துவிட்டேன். நான் பெட்டி படுக்கையோடு சாகும் தருவாயில் இருக்கிறேன். தயவு செய்து இந்திய திருநாட்டில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே, தொழிலாளர் தோழர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் நம்ம எல்லாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். மாவட்ட செயலாளர் எது செய்ய ஒரு டிஃபரெண்டா பண்றார். அந்த கண்டன பொதுக்கூட்டத்தை அவர் தொகுதியில மக்கள் எல்லாம் பணியில படக்கூடாது, இந்த கருத்து எப்படி சொல்றாங்க நீங்க கேட்கணும்னு சொன்னா இதை உள்ள போட்டு நடத்துற எப்படி அவர் பொங்கல் விழா கொண்டாடினாரோ அதை விட அதிகமான ஜனம் கேட்டி கூட்டி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு மண்ணின் மைந்தர் அவர்கள் ஒரு மத்தியிலே இந்த கூட்டம் எதற்கு என்பதை தெளிவாக பேச இருக்கின்றார்கள். வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, கழக தோழர்களே, இது எதற்காக கண்டன பொதுக்கூட்டம் எண்ணி பார்க்கணும். கழகத் தலைவர் தளபதி அவர்கள் 40 தொகுதிகளையும் ஒரு தொகுதி கூட பிஜேபிக்கு கிடைக்காமல் அதை அனைத்தையும் நாம் கூட்டணிக்கு வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரால் பொறுத்துக்க முடியல. அவர் தோற்று ஜெயிக்கிறார்கள். அவர் 2 மாநில முதலமைச்சரை வச்சு காயம் வைத்திருக்கிறாரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன கேட்கிறோம்? நாம கட்ட பணம், நாம கொடுக்கிற வரி பணம் அது கொடுத்தாவே போதும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து சேவைகளையும் செய்யலாம். ஆனா அது கொடுக்காம வஞ்சிக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படியாவது தளபதியை மடக்கி போராட பாருங்க. இது திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒன்றும் பண்ணாலும் அதை தாங்கிக் கொண்டு தமிழக மக்களுக்கு தளபதி அவர்கள் செய்கின்ற அந்த பணிகள் சாதனைகள் தொடர்ந்து நடைபெறும் தவிர எந்த சூழ்நிலையிலும்
திராவிட முன்னேற்ற கழகமோ அடிப்படையாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லா மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு கிடைக்குன்னா பேர்களை அதிகம் கற்றுக்கிறாங்கன்னா அந்த சீதாராமன் சொல்லி அந்த பொம்பளை. ஆக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அவங்களே ஒத்துழைப்பு கொடுக்காம நம் தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மோடியினுடைய அவலங்களை எல்லாம் நமது மண்ணின் மைந்தர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் மத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்திலே ஒரு வாய்ப்பு தந்த மாவட்ட கழக செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் கலைத்தன்றல் கதிரேசன் அவர்கள் இதே மாதிரி உரையாற்றுவார். வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து நடைபெறுகிற கண்டன கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர், இளம் புயல் என்ற எங்களாலே பாசத்தோடு அழைக்கப்படுகிற கே.பி. நந்தகுமார் அவர்களே,